வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது சூப்பரான பெப்பர் சிக்கன் ஃப்ரை. வாங்க ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேங்க. இது வந்து போன்லெஸ் தான். இது நீங்க போனோடையும் சேர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாங்க ஊறிட்டு. பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்குங்க முதல்ல கொஞ்சம் பவுட்ரு அரைக்கணும், அரைச்சிக்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பல்லு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. 1 டீஸ்பூனுக்கு சோம்பு, 1 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூனுக்கு மிளகு போடுறேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3 டீஸ்பூனுக்கு மேலே கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும், நல்லா மணம் வர அளவுக்கு. இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் இதை பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ சிக்கனை வணக்கி விட்டுறலாம். அதுக்கு அடுப்பில் வடை சட்டி வச்சுட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரம் பெப்பர்லேயே இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு மிளகாய் தான் போட போகிறேன். கடுகு நல்லா வெடிக்குதுங்க. வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் மிளகாய் போட்டுடலாம். இதை கொஞ்சம் வணக்கி விட்டுறலாம். இதில் ஒரு 10 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் உள்ளே போட்டுக்கலாம். ஒரே ஒரு வணக்கம் மட்டும் வணக்கி விட்டுறலாம். இதில் அரைப்பாதிக்கு தக்காளியே கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வணங்குற அளவுக்கு வணக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வணங்கிருச்சுங்க. சிக்கனை உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இதை மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஒரு 5 நிமிஷமாக. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். நம்ம வறுத்து வச்சுருந்ததை நல்லா பொடியாக அரைச்சிட்டேன். இதையும் உள்ளே போட்டுடலாம். இதை நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்கு அதை அப்படியே கிளறி விட்டே இருங்க. இந்த பொடியோட கொஞ்சம் பச்சை வாசம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடி கூட மேலே தூவிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.